சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் என்று 3 பேருந்து நிலையங்கள் உள்ள நிலையில் சென்னையிலிருந்து வெளியூர் செல்பவர்கள் எந்த பேருந்து நிலையத்திலிருந்து எந்தெந்த ஊர்களுக்கு செல்லலாம் என்பதை விவரிப்பதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் நம்மிடையே இருக்கிறார். ராஜ்குமார், மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது இந்த பேருந்து நிலையங்கள் குறித்த விஷயங்கள்ல. அது குறித்த விரிவான விஷயங்களை இங்க விளக்கலாம். கார்த்திகா, சென்னை நகரிலிருந்து நம்ம வெளி மாவட்டத்துக்கு போறோம்னா முன்னாடி கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மட்டும் தான் நம்ம வெளி மாவட்டங்களுக்கு சொந்த ஊர்களுக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா கோயம்பேடு, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அதே போன்று மாதாவரம் என 3 பேருந்து நிலையங்களிலிருந்து சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள், வெளி மாவட்டங்கள் தான் இனி நம்ம செல்ல முடியும். அப்படி நம்ம பார்க்கும்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஏற்கனவே பயன்பாட்டுக்கு கிட்டத்தட்ட 1 மாதங்கள் ஆகிறது. அந்த இடத்துல தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய கன்னியாகுமரி, தூத்துக்குடி, வடசேரி, திண்டுக்கல், திருநெல்வேலி, ஊட்டி, திருச்சி, மதுரை, அதே போன்று தென்காசி, நாகர்கோயில், புதுக்கோட்டை, தேனி என இந்த இடங்களிலிருந்து கடந்த 1 மாத காலமாகவே கிளாம்பாக்கத்திலிருந்து SCTC என்று சொல்லக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய இடமும், அதே போன்று கொங்கு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் சிவகங்கை, கும்பகோணம், சேலம், ஈரோடு, தஞ்சாவூர், வேளாங்கண்ணி, நாமக்கல், கோவை, திருவாரூர், தருமபுரி, கரூர், திருப்பூர் இது போன்ற இடங்களுக்கு கிளாம்பாக்கத்திலிருந்து ஏற்கனவே பேருந்துகள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த இடங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள், பொதுமக்கள் வழக்கமாகவே இந்த இடத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா, கொங்கு மண்டலங்களுக்கு போகக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது. அதே போன்று கிளாம்பாக்கத்திற்கு அடுத்து பொள்ளாச்சி, விருதுநகர், கொடைக்கானல், திருச்செந்தூர், ஓசூர், செங்கோட்டை, காரைக்குடி, அதே போன்று கேரளா மாநிலம் செல்லக்கூடிய எர்ணாகுளம், பம்பா இது போன்ற இடங்களுக்கும் இங்கிருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள், அதே போன்று மற்ற பேருந்துகள் போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகளும் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் இனி ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்திருக்காங்க. அதே போல இப்போ கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து நாம் பார்த்தோம் அப்படின்னா இனி கோயம்பேடுல இருந்து செல்லணும் அப்படின்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், தருமபுரி, செய்யாறு, ஆரணி, திருப்பத்தூர், ஓசூர், திருத்தணி, ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, திருப்பதி இது போன்ற இடங்களுக்கு, அதாவது கோயம்பேட்டிலிருந்து வட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இனி கோயம்பேட்டு பேருந்து நிலையத்தில் தான் இயக்கப்படும் என்ற அறிவிப்பை போக்குவரத்து துறை தெரிவித்திருக்காங்க. ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து இந்தந்த இடங்களுக்கு பேருந்துகள் செல்லும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்திருக்காங்க. அதே போன்று நெல்லூர், பெங்களூர், ஏன்னா வட மாவட்டங்களுக்கு சென்று தான் பெங்களூருக்கு போக முடியும். அதே போன்று ஆந்திரா மாநிலத்துக்கு செல்லக்கூடிய நெல்லூர், திருப்பதி போன்ற இடங்களுக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் செல்ல முடியும். அதுதான் போக்குவரத்து துறை தெரிவிச்சிருக்காங்க. இனி கிளாம்பாக்கம், மாதவரம் இந்த 2 இடத்திலும் இருந்து பொதுமக்கள் இந்தந்த மாவட்டங்களுக்கு செல்ல முடியும். இது ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து பயன்பாட்டுக்கு வருது அப்படின்றதான் போக்குவரத்து துறை தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி, திருவள்ளூர், சிதம்பரம், திட்டக்குடி, சேலம், ஆரணி, நெய்வேலி, பன்ருட்டி, கும்பகோணம், விழுப்புரம், கடலூர், அரியலூர் இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் கிளாம்பாக்கம், அதே போன்று மாதவரம் பேருந்து நிலையம் என இந்த 2 இடங்களிலும் இருந்தும் பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டூர், போலூர், புதுச்சேரி, அதாவது திண்டிவனம் வழியாக சென்று புதுச்சேரி, வந்தவாசி, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு கிளாம்பாக்கம், அதே போன்று மாதாவரம் என இந்த 2 பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும். இதில் மாதாவரத்திலிருந்து ஏன் பேருந்து இயக்குறாங்கன்னா வட சென்னை, அதே போன்று சென்னை புறநகர் இருக்கக்கூடிய பயணிகள் மாதாவரத்திலிருந்து செல்வதற்கான வசதியாக இருக்கும். கிளாம்பாக்கத்தில் இருந்து மட்டும் இந்த வட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் 710 பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவிச்சிருக்காங்க. அது சில இடங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை சர்வீஸும், அதே போன்று 30 நிமிடத்துக்கு ஒரு முறை சர்வீஸும் இயக்கப்படும். மாதாவரத்திலிருந்து 160 பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா மாதாவரம் புதுசா ஏன் இயக்குறாங்க அப்படின்னா அதாவது வட சென்னை பகுதியிலிருந்து கிளாம்பாக்கத்துக்கு போறது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் டிராவல் ஆகுது அப்படின்னாங்க. எனவே பயணிகளுடைய வசதிக்காக தான் தற்பொழுது மாதாவரத்திலிருந்து இயக்குறாங்க. கிளாம்பாக்கத்தில் 80% பேருந்துகளும், மாதாவரத்தில் 20% பேருந்துகள் இயக்கப்படும். அதற்கேற்ப திட்டமிட்டிருப்பதாக தான் போக்குவரத்து துறை இதற்கான பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக ராஜ்குமார், தொடர்ந்து மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்துட்டே இருந்தது. தற்பொழுது அந்த குழப்பத்திற்கு ஒரு புரிதல் நம்ம கொடுத்திருக்கிறோம் நினைக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.